வரலாற புத்தகத்துல படிக்கிறவங்க பல பேர் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வரலாற படைக்கிறவங்க சில பேரா தான் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்கள தான் நாம வரலாற்றின் ஹீரோனும், அவங்க ஸ்டோரி நமக்கு மோட்டிவேஷனாகவும் நம்ம வாழ்க்கைக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. அப்படி ஆகஸ்ட் 4 1950 தனக்குன்னு ஒரு வரலாற படைக்க பிறந்தவர் தான் நம்ம புதுவை முதல்வர் என்ஆர் அவர்கள். ஒரு ஜெனரேஷன்ல தன் வாழ்நாளை மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர்களுடைய நல்லாட்சியை மீண்டும் பார்ப்பது மிகவும் அரிதாகவே இருந்தாலும், காலம் சில நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அதே நல்லாட்சியை மீண்டும் வழங்குவதையும் நாம கண்கூட காணலாம். அப்படி ஏழைகளின் வளர்ச்சிக்காகவும், மாநில முன்னேற்றத்திற்காகவும், மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் காமராஜர் ஐயான்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட காமராஜர் வழியில் இன்றளவும் அதே நல்லாட்சியை மக்களுக்கு தந்து கொண்டிருப்பதால் வாழும் காமராஜர்னு புதுவை மக்களால என்ஆர் ஐயா அழைக்கப்படுறாங்க. எளிமை என்ற வார்த்தைக்கு உதாரணம்னா அது நம்ம முதல்வர் என்ஆர் ஐயா தாங்க. அவங்க பயன்படுத்துற கதர் உடைகள்ல மட்டும் எளிமை இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மிகவும் எளிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா நாம பக்கத்து மாநிலம் மட்டும் இல்லாம இந்தியாவில எளிமையா ஒரு மாநில முதல்வரை அணுகி நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது மிகவும் அரிதாகவே இருந்தாலும் நம்ம புதுவை மாநில முதல்வர் அதுக்கு விதிவிலக்காக இருக்காங்க. தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம் டிகிரியும், அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில பிஎல்ஓ முடிச்சிருக்காங்க. தன்னுடைய அரசியல் பயணத்துல 1990 தன்னுடைய முதல் தேர்தலை தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டு சந்திக்கிறாங்க நம்ம முதல்வர் ஐயா. சிறு ஓட்டு வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தையும் பிடிக்கிறாங்க. ஆனாலும் அதற்கு மறுவருடம் வந்த 1991 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றினார். 1996 சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுற்றுலா, கல்வி, பொதுப்பணித்துறை போன்ற பதவிகளில் நீடித்தார் நமது முதல்வர் ஐயா. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று பொதுப்பணி, விவசாயம் மற்றும் வனத்துறை அமைச்சராக பதவியேற்று அதே ஆண்டு அக்டோபர் 27ஆம் நாள் புதுச்சேரி முதல்வராகவும் பதவியேற்றார் நமது என்ஆர் ஐயா. இந்த காலகட்டத்துல குடிசை வீடு உள்ள ஏழைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜர் வீட்டு வசதி திட்டம், மாணவர்களுக்கு ஸ்ரீ ராஜீவ்காந்தி காலை உணவு திட்டம், இது போன்ற பல வழித்தோன்றல் திட்டங்களை அவர் மேற்கொண்டார். 28 ஆகஸ்ட் 2008ஆம் ஆண்டு உட்கட்சி விவகாரங்களால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். பிறகு 2011 காங்கிரஸில் இருந்து விலகி அதே ஆண்டு 7 பிப்ரவரி 2011 ஆண்டு தனது சொந்த கட்சியான ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியை நிறுவி அதே ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அவரது கட்சி 17 இடங்களில் 15 இடத்தை பிடித்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றி புதுவை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் மக்கள் மனதில் அபரிமிதமான நம்பிக்கையும் பெற்றது. 2016 முதல் 2021 காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். 2021 முதல் தற்போது வரை புதுவையின் முதல்வராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அரசியலில் மட்டுமில்லாமல் ஆன்மீகத்திலும் சிறந்த மனிதராக செயல்பட்டு வருகிறார் நமது ஐயா. தனது வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சேலம் அப்பா பைத்திய சுவாமிகளின் கோவிலை புதுவையில் கட்டி இன்றளவும் அன்னதானம் செய்து வருகிறார் நமது வாழும் சித்தர் ஐயா என்ஆர் அவர்கள். ஆன்மீகத்தில் தான் சார்ந்த மதம் மட்டும் இல்லாமல் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்களது பண்டிகையில் கலந்து கொண்டு மத நல்லிணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் நமது புதுவை முதல்வர் என்ஆர் ஐயா. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியை எளிமையாக்க
மடிக்கணினி, பள்ளிக்கு செல்லும் சிரமத்தை சமாளிக்க மிதிவண்டி, இலவச நோட்டு புத்தகங்கள், மேற்படிப்புக்கு நிதி உதவி போன்றவற்றை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார் நமது புதுவை முதல்வர். கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் போன்றவற்றை வழங்கி விளையாட்டையும் ஊக்குவிப்பவர் நமது புதுவை முதல்வர் என்.ஆர். ஐயா. இதுவரை சொன்னது முதல்வரின் வரலாற்றில் சிறு துளிகள் மட்டுமே. புதுவைக்காகவும் புதுவை மக்களுக்காகவும் செய்ததை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பேற்பட்ட மகத்தான தலைவருடைய பிறந்த நாளை அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் புதுவை மக்கள் அனைவருமே தன்னுடைய வீட்டில் ஒருவரின் பிறந்த நாளை போல் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான தலைவரை பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அன்பால் ஒன்றிணைவோம். நான் உங்கள் புதுவை சதீஷ்.